ஓகே சார். நிச்சயமாக. அடுத்ததாக இந்த நேரத்தில் சுயதொழிலை நானும் செய்ய விரும்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் முதலீடு செய்யவும் நான் காத்திருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முதல் படியில இருக்கிறேன். எனக்கான அட்வைஸ் உங்களுடைய வாய்மொழியாக என்னவாக இருக்கும்? நிச்சயமா. ஸோ இன்னைக்கு வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு. இன்னைக்கு சாட் ஜிபிடி ஆகட்டும், எல்லாம் நிறைய புது புது விஷயங்கள் வந்து உள்ள வந்துட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துலயும் நாம அப்டேட்டடா இருக்கணும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்க பழகணும். அதை பத்தின லேர்னிங் இருக்கணும். ஸோ நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நம்ம கத்துக்கிறத மட்டும் நிறுத்தவே கூடாது. புது புது விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இன்னைக்கு புழுவை வெறுக்கிறவனும் மனுஷன் தான். அதே புழு பட்டாம்பூச்சி ஆனவனே அதை ரசிக்கிறவனும் மனுஷன் தான். அதனால நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்மளோட ஸ்கில் தான் நம்மளோட இறகு. ஸோ நம்மள கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாமே நம்ம கிட்ட தெரியும். பணம், சந்தோஷம் எல்லாமே தானே வரும். ஸோ ஸ்கில், அதே மாதிரி சக்ஸஸ் அப்படின்றது டெஸ்டினேஷன் கிடையாது, அது ஒரு ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னியை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. ஸோ நீங்க நினைக்கிற பிஸ்னஸை கண்டிப்பா பண்ண முடியும். ஆண்டர்பிரனர் ஆகணும் ட்ரை பண்ணுங்க. அதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நம்மளை சுத்தி கிடைக்குது. அதை கத்துக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்றதான் என்னுடைய ஐடியா. நிச்சயமாக சார். ஒரு தனி மனிதனுடைய ஸ்கில்ல ஒரு பட்டாம்பூச்சியினுடைய இறகோட கம்பேர் பண்றதன் வாயிலாக இந்த அனாலஜி ரசிக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதே நேரத்தில் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கிறது. ஆக இவ்வளவு நேரம் மிக பொறுமையாக மிக ஆழமாக நீங்கள் கடந்து வந்த பாதை, அந்த பாதையில் நீங்கள் உருவாக்கிய மிஷனின் வாயிலாக உருவாக்கிய சுய தொழில் நிறுவனர்கள் என நிறைய விஷயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.